விஜய் வந்து பேப்பரில் சைன் வாங்கினோன்னே காவேரியால் தாங்கிக்கவே முடியல. காவேரி வந்து இது வந்து டைவர்ஸ் பேப்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து நீங்கள் டைவர்ஸ்க்கு வந்து என்கிட்ட சைன் வாங்குறீங்க எனக்கு தெரியும். அதுக்கு எல்லாத்துக்குமே நான் தயாராக தான் இருக்கேன். எந்த பிரச்சனையுமே எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்ட விஜய் வந்து காவேரி நீ ஏன் என்னை தப்பாக நினைக்கிற? நான் ஒன்றும் அப்படி யோசிக்கல. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் டைவர்ஸை பற்றியெல்லாம் யோசிப்பேன். நான் வந்து உனக்கு சர்ப்ரைஸ்லாம் கொடுக்கணும், உனக்கு இப்படிலாம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னடி நீ இப்படி புரிஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. அடுத்து வந்து காவேரிக்கு வந்து ஒரு புதுசான சர்ப்ரைஸ் கொடுக்கணும். அவளை வந்து நம்ம வந்து அந்த கொடுக்குற சர்ப்ரைஸில் அவள் எல்லா விஷயமும் மறந்து போகணும். அவள் வந்து இப்போ வந்து நினச்சிருக்கிறது நான் அவளை விட்டு போகணும், பயப்படுறது இல்லை, நான் மறந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. எங்கள் தாத்தா வந்து விஜய் கிட்டே கேட்குறாரு, என்னப்பா விஜய் சைன்லாம் வாங்கிட்டியா அப்படின்னு. சைன்லாம் வாங்கிட்டு தாத்தா காவேரிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதுனப்பா அப்படின்னோடனே அவள் மூஞ்சே நல்லா இல்லைப்பா அப்படின்றாரு. இல்லை தாத்தா காவேரிக்கிட்ட இப்போ எதுவும் சொல்ல போகிறதில்ல, ஆனால் அவளுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லி சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். அந்த சர்ப்ரைஸ் தான் வந்து முன்னாடி போகணும் தாத்தா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து என்னப்பா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு தாத்தா. இங்கே கங்காவுக்கு தெரிய வருது குமரன் வந்து டிவியில் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் கேள்விப்பட்டு இந்த கங்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து கங்கா யோசிக்கிறாங்க. பார்த்தா வந்து இந்த மாதிரி டிவியில் வந்து கங்காவை பற்றி ரொம்ப பெருமையாக குமரன் சொல்கிறாரு. அதை பார்த்து கங்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே குமரன் கிட்ட வந்து மன்னிப்பும் கேட்குறாங்க. சாரிங்க என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை பற்றி நான் தப்பாக புரிஞ்சுட்டு உங்களை நான் அப்படி திட்டினேன், ஏங்க இப்படி வந்து அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை கங்கா நீ திட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என் மேலே உரிமை எடுத்து என்கிட்ட நீ திட்டின பாரு, அது எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தது தெரியுமா அப்படி சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் வித்தியாசமாக இருக்கீங்க, திட்டினா எல்லோரும் துக்கம் தானே படுவாங்க, நீங்கள் என்னங்க சந்தோஷப்படுறீங்க அப்படின்னா. ஆமாம் காக்கா உனக்கு தெரியாது, நீ என்னை வந்து பார்க்க மாட்டியா, என்னை திரும்ப மாட்டியா, என் கூட வந்து இருக்க மாட்டியா சொன்ன எவ்வளோ கேங்கிருக்கே தெரியுமா. ஆனால் நீ பொண்டாட்டியா எனக்கு கிடைச்சும் வந்து நீ என்கிட்ட பட்டும் படாமல் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணும், வந்து உரிமையாக இருக்கிற மாதிரி தோணவே தோணாது. ஆனால் நீ உரிமையை கேள்வி கேட்டப்பாரு, எனக்காக கோச்சிக்கினப்பாரு, எனக்காக வந்து வேற ஒரு பொண்ணுக்கிட்ட நான் போயிடுவோன்னு சொல்லிட்டு பயந்தப்பாரு, அதெல்லாம் நான் ரசித்தேன் கங்கா, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, அதனால தான் கங்கா அப்படின்னோடனே அப்படியே கட்டிக்கிறாங்க. கங்கா கண்ணீர் சிந்துறாங்க. சாரிங்க என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு. சரி நாளைக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, ஃபங்க்ஷன் சொல்கிறதோட இது போட்டின்னு தான் சொல்லணும், நாளைக்கு வந்து போட்டியில் வந்து நான் கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே வரணும் கங்கா அதுக்கு அப்படின்னோடனே. நேரில் வந்து பார்க்கணும், எல்லாருமே கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே. நிஜமாவாங்க அப்படின்னு. ஆமாம் சரி எல்லாருக்கிட்ட சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் விஜய் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம், அதனால் விஜய் எல்லாருமே வந்துடுவாங்க அப்படின்னு. நீ வந்து யமுனாக்கு சொல்லியிருக்கங்க, நான் வந்து சொல்லிடுறேன், நிவின் கிட்ட சொல்லியிருக்கேன், இருந்தாலும் யமுனா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிடு, எல்லாருமே வரட்டும் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷங்க அப்படின்றாங்க. எல்லாருமே வீட்டில் சந்தோஷமாக, தம்பி எவ்வளோ பெரிய விஷயம் சாதிச்சிருக்கீங்க தம்பி, உண்மையிலே பெரிய விஷயம், இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான் அத்தை, விஜய் தான் எனக்கு இவ்வளோ ஊக்கத்தை கொடுத்தாரு, என்னை இந்த அளவு வந்து கலந்துக்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சரி காவேரி வராங்க. காவேரி கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி மாமா சூப்பர் மாமான்னு சொல்லிட்டு கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான்ப்பா அப்படின்னோடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் காவேரி கிட்ட சொல்கிறாரு வந்து குமரன். அதை கேட்டு காவேரி வந்து சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாமா அப்படின்னோடனே. ஆமாம்மா இவ்வளவும் விஜய் வந்து யாருக்காக பண்ணாருன்னு நினச்சேன், உன்னோட ஃபேமிலி நல்லா இருக்கணும் தான், உனக்காக தான் பார்த்து விஜய் பண்ணுறாரு அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்கலை காவேரிக்கு. விஜய் வந்து நம்மளுக்காக யோசிக்கிறாரு, என்னோட ஃபேமிலிக்காகவும் யோசிக்கிறாரு, இந்த மாதிரி விஜய் வந்து யோசிச்சுட்ருக்காரு, அப்புறம் ஏன் என்னை விட்டு பிரியணும்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்குறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை எல்லாருமே வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ காவேரி யமுனா எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ போட்டியும் நடத்துகிறாங்க. அப்போ வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் வந்து குமரன் தான் வந்து பெஸ்ட்டாக வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. பெஸ்ட்டு இந்த விஜயோட கதாநாயகன் குமரன் தான் அப்படி சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லோரும் சந்தோஷம் பண்ணாங்க. சந்தோஷம் தாங்க முடியல குமரனுக்கு. அப்படியே ஓடி வந்து விஜய் கட்டிக்கிறார். நீங்கள் தான் காரணன்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்று தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த சொன்ன எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இந்த டைமில் காவேரி கிட்ட எல்லா பற்றியும் சொல்லணும், நம்ம மனசில் இருக்கிறது எல்லாம் சொல்லணும். அவகிட்ட வந்து நம்ம அவள் மனசில் இருக்க அந்த சந்தேகங்கள்லாம் போக்கிட்டு என் மனசு ஃபுல்லாக காவேரி தான் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து முடிவு பண்ணுறாரு. விஜய் என்ன பண்ணுறாரு, தாத்தா கிட்ட சொல்கிறாரு. தாத்தா இந்த மாதிரி நான் வந்து காவேரி கிட்ட எல்லா அவசியம் சொல்ல போகிறேன் தாத்தா, சரிப்பா நீ நல்லபடி வந்து பேசிவிட்டு லேட்டாகவே வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அவங்க அக்கா கூட கிளம்ப பார்க்குறாங்க. காவேரி நம்ம 2 பேரும் தனியாக போகலாமே அப்படின்னோடனே. சரி காவேரி உன் புருஷன் தான் கூப்பிட்றாருல போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. பரவாயில்ல நான் என் அக்கா கூடவே வரேன்னொன்னே அவங்க அம்மா வந்து அதுதான் வீட்டை கூப்பிடுதில்ல, நீ போ காவேரின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. காவேரியும் போகிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. இன்றைக்கி மனசு திறந்து எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு காரில். இது